எந்துரையே ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. நாம் துணையன நயந்துரை சொன்னவர், நாம் துணையன நயந்துரை சொன்னவர், நற்றாற்றில் விட்டாரையா, தனியனை நற்றாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகீர்த்தமே, துக்கம் மிகும் வேளையில் உம் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எந்துரையே ஆதாரம் நீர்தானையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நேரத்துக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து அபிஷேகம் அல்லது அனாயிண்டிங் அதை குறித்து நாம் பார்ப்போம். கடந்த சில வாரங்களாக அபிஷேகம் என்ன என்பதை குறித்தும், அபிஷேகம் தேவனிடத்தில்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். கிடைக்காதவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே அனாயிண்டிங் என்ற வார்த்தை விவரிப்பது அல்லது எக்ஸ்பிளைன் செய்வது சற்று கடினமான காரியம்தான். ஏனென்றால் இது தேவ அபிஷேகம்.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜாக்களாக நாம் இருவரை நாம் பார்க்கின்றோம். முதலாவது சவுல் என்ற ராஜா. சவுலை குறித்து நாம் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவன் என்ன சவுல் தலையில் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவராக அபிஷேகம் பண்ணினார் என்னவா என்று ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். எப்படி என்றால், இந்த சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதலாவது அரசன், ராஜா. இதை குறித்து என்னுடைய பின்னணிகளை நாம் சில காரியங்களை பார்ப்போம். 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். பென்யமீன் கோத்திரம் மற்ற 12 கோத்திரங்களை பார்க்கும்போது பென்யமீன் கோத்திரமானது சின்ன கோத்திரம். அதில் கீஸ் என்ற பேருடைய ஒரு பராக்கிரமசாலி இருந்ததை நாம் அறிகிறோம். அங்கே அவனுக்கு சவுல் என்று பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாக ஒரு குமாரன் இருந்தான், மிகவும் உயரமுள்ளவன். ஒரு முறை கீசுடைய கழுதை காணாமல் போயிற்று. அப்பொழுது அவன் தன்னுடைய குமாரனாகிய சவுலையும் தன் வீட்டில் இருக்கின்ற வேலைக்காரனையும் சேர்த்து அந்த கழுதையை தேடும்படியாக அனுப்புகிறார். பல இடங்களிலே அவர்கள் சென்றும் அந்த கழுதை காணவில்லை. அப்போ அவர் தீர்மானித்தாங்க, எப்படி ஆகலும் கழுதை கிடைக்காது, எங்களை குறித்து அல்லது சவுலை குறித்து தகப்பன் மிகவும் வேதனை அடைந்து இருக்கிறார் என்று நினைத்து திரும்பி போகலாம் என்று தீர்மானித்த பொழுது அந்த வேலைக்காரன் சவுலிடம் கேட்டு, இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவரை விசாரித்து பார்ப்போம், சில வேளைகளில் அவர் மூலமாக அந்த கழுதியை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னான். அப்போது அந்த தேவ மனிதன் அல்ல தீர்க்கதரிசி ஏதாவது காணிக்கை கொடுக்க வேண்டுமே. அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொன்னால், என்னிடத்தில் கொஞ்சம் தின்பண்டங்களும் 1/4 சேக்கல் வெள்ளியும் என்னிடம் உண்டு, அதை கொடுத்து நாம் அவரை விசாரிப்போம் என்று சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு வேறொரு பேருண்டு, ஞான திருஷ்டிக்காரன், ஞான திருஷ்டி உடையவன் என்று அழைக்கிறாங்க. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசியிடம் மறுபேர் என்று சொல்லும்போது ஞான திருஷ்டி உள்ளவன். இருவரும் கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு செல்லுகிறான். அங்கே அவர் அங்கு போகும்போது இந்த சவுலையும் வேலைக்காரனையும் குறித்து தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஏற்கனவே அறிவித்திருந்தார். எப்படி என்றால், இப்படி சவுலும் என்ற பேரில் மனிதன் வருவான், அவனை அந்த இஸ்ரவேல் மக்களின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே தேவன் சவுலடியாளுக்கு கூறியிருந்ததை நாம் பார்க்கின்றோம். இதை அதே நேரத்தில் இவர்கள் அங்கே செல்கிறார்கள். சவுலும் வேலைக்காரனும் அங்கே வீட்டு சென்ற பொழுது, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சவுல் சொல்கிறான், நான் பென்யமீன் என்ற சிறிதான கோத்திரத்தை சேர்ந்தவன், அது மட்டுமல்ல அந்த கோத்திரத்திலேயே அற்பமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லும்போது, அவர் எப்படி இருந்தால் நீ எங்கே இரு என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அவளை அங்கே தங்க வைத்தார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே ஒரு ஸ்கூல் உண்டு, தீர்க்கதரிசியினுடைய ஸ்கூல். அங்கே அவர்களெல்லாம் உணவை கொடுத்து அனுப்பிவிட்டு இவளை அங்கே தங்க வைத்தார். இருவரை தங்கிவிட்டு அதிகாலை வேளையிலே வேலைக்காரனை முன்னதாக அவரை போகவிட்டு அந்த சவுலை அங்கே தங்க வைக்கிறார். அப்போது அந்த வேலைக்காரன்
அனுப்பிவிட்டு சவுலை சற்று நிற்கச் சொல்லிவிட்டு சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய தைலக்குப்பை எடுத்து தலையின் மேல் வார்த்தார் என்று பார்க்கணும். அப்போது இங்கே பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள். இந்த ஒருவனை அபிஷேகிக்க வேண்டுமானால் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக வேண்டும். திடீர்ந்து வருவதில்லை. இது அபிஷேகம் தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம். திடீர்ந்து ஒரு மனிதனுடைய தலையிலே தைலம் வார்ப்பதில்லை. அதற்கு காரணத்தை உருவாக்கினார் பாருங்கள். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாக நியமிக்கப்படுவதற்கு ஒரு முகாந்திரத்தை உருவாக்கினார் பார். அங்கே கீசுடைய கழுதை தவறை விடுகிறது. அதை பார்ப்பதற்காக இவர் அனுப்புகிறாங்க. அந்த போகிற வேளையிலே தேவன் சாமர்த்திற்கு சொல்லி இவளை சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற இடத்தில் அழைத்து வந்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ அபிஷேகம் என்பது சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திடீரென்று ஒருவனுக்கு கிடைப்பதில்லை. தேவனுடைய முன் குறிப்பின்படியே நோக்கத்தின்படியே ஒருவன் அபிஷேகப்பட இந்த உலகத்திலும் சரி திடீரென்று ஒருவன் அபிஷேகிக்கப்படுவதில்லை. அதற்கொரு நோக்கம் வேண்டும், அதற்கொரு முகாந்திரம் வேண்டும். அந்த முகாந்திரமும் அந்த வேளை வர வேண்டும். அந்த வேளையில்தான் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் ராஜா எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் நமக்கு தெரியும். அப்போது இதே போல் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடுத்தபடியாக சவுல் மரித்து போன பிறகு தேசத்தை ஆளுவதற்கு ஆட்சி செய்வதற்கு ஒரு ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர் பேர் தாவீது. தாவீதை குறித்து நான் பார்க்கும்போது இங்கே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 13ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது பார்க்கலாம். அவன் ஈசாயின் கடைசி மகன். தாவீது ஈசாயின் கடைசி மகன். பெத்லெகேமிலே குடியிருந்தார்கள். அந்த 7 நபர்கள் அவர்கள் இராணுவத்தில் இருந்தவர்கள், பலசாலிகள். அவர்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று ஈசாயி நினைத்தான். அதற்கு மாறாக தேவன் ஈசாயுடைய கடைசி மகனாக தாவீதை தெரிந்து கொண்டதை பார்க்கின்றோம். அப்போது உலகத்தில் மனுஷன் அபிஷேகிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு தகுதி அதை ஆண்டவர் பார்க்கிறான். மனுஷன் புறம்பாந்தை பார்த்து நிர்ணயம் செய்கிறார். அதைத்தான் மிக அழகாக வேதத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 வாசிக்க மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொன்னால், மனுஷன் ஒரு ஆளை பார்க்கும்போது வாட்ட சாட்டம் உயரம் இருந்தால், பலசாலியாக இருந்தால், அவன் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தால் அவனை அந்த கூட்டத்துக்கோ அந்த சமூகத்துக்கோ தலைவனாக வைக்க விரும்புவார்கள். ஆனால் தேவன் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. மிக அழகாக சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். பாருங்கள், இந்த உலகத்தில் அப்படி தான் இன்றைக்கு அதான் நடக்குது. எதில் எடுத்தாலும் அவன் முகத்தோற்றத்தை, அவனுடைய புறம்பான தோற்றத்தை பார்த்து அவனை நியமிக்கிறார்கள். இங்கே மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் என்றான். அப்போ இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களையும் தேவன் அறிகிறவர். யார் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று கர்த்தருக்கு தெரியும். ஒருவன் பேச்சிலே திறமையாக இருந்தால் அவன் பேச்சாளனாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அடுத்தவனாக இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமான மனிதனாக இருக்க முடியாது. அரசியலே அவன் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஆனால்
கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிக்கிறோம். அவனை பரலோகத்தில் அவர் இளைப்பாறுதலுக்கு அவன் போக வேண்டுமானால் அவனுக்கு இருக்க வேண்டும் முக்கியமான 2 தகுதிகள். ஒன்று, விசுவாசம் இருக்க வேண்டும். 2வது, கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். He must be a faithful man and he is an obedient man. அப்போ இந்த மனிதனை தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் ஈசாயின் வீட்டில் இருந்த பொழுது தாவீது அங்கே இல்லை. தாவீது வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த மனுஷன், கடைசி மகன். ஆனால் அவனுக்கு நல்ல தகுதி உண்டு. அவன் 12ஆம் வசனத்து 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான், அவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்வார். பாருங்கள், அங்கு உள்ள ஈசாயுடைய பிள்ளைகள் 7 பேரையும் பார்த்தார் தாவீது. சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனால் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசிடன் சொல்லுகிறார், அவனிடம் கேடு, ஈசாயை கேடு, வேறே மகன் இல்லையா என்று கேட்க சொன்னான். அப்போ ஆமாம், இப்படி ஒருவன் இருக்கின்றான், அவனை வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி, அப்படி என்றால் நீ அவனை அழைத்து கொண்டு வா. அப்போ அழைப்பித்து கொண்டு வந்து பார்த்தபோது அங்கே தாவீது இஸ்ரவேலினுடைய ராஜாவாக, 2வது ராஜாவாக சவுல் இறந்த பிறகு ராஜாவாக ஆக்கினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த அபிஷேகம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகின்றது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் உலகத்தில் மனுஷன் தன்னுடைய உலகப்பிரகார அறிவோ ஞானமோ புத்தியோ வைத்து சில காரியங்கள் தீர்மானம் எடுக்கலாம். ஆனால் அதை தேவன் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. அப்போது தேவன் விரும்புகிற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அவர் வழியை நடக்கிற தேவனோ அவன் பாக்கியவன் வேதம் சொல்கிறது. அப்போது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார், கீழ்ப்படிதல் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போது இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் பார்த்தோம். இந்த இவர்களிலே தேவன் யாரை அதிகமாக விரும்பினான் என்று பார்க்கும்போது தாவீதை விரும்பினான். அவன் சின்ன மனுஷன்தான், ஆனால் அழகுள்ளவன், ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்போது சவுலை அநேக நேரங்களிலே பெருமை உள்ளவனாக, தேவனை மதிக்காதவனாக, தன்னிச்சையாக நடக்கிற மனுஷனாக இருந்தான். ஆகவேதான் எதை முன்கூட்டி உடனடியாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடையவனாக இருந்தான். அதனால தான் நம்முடைய அந்த ஸ்தானத்தை, ராஜ பதவியை இழந்து விட்டது பார்க்கிறோம். தாவீது பொறுமையுள்ளவனாக இருந்தான். ஆனால் ஒரு முறை பாருங்கள், அந்த தாவீதினுடைய அந்த நல்ல குணத்தை ஒரு முறை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் அநேக நேரங்களில் இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பி அநேக நேரங்களான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனாலோ அவன் சவுலை கொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சேனாதிபதிகள் கொண்டு கேட்ட, உனக்கு நல்ல சந்தர்ப்பம், உன்னை கொல்லுவதற்கு தேடி நடக்கிறான் இந்த சவுல் ராஜா, இப்பொழுது உன் பக்கத்தில் வந்திருக்கான், கொன்று என்று போடும்போது அவன் சொல்லுகிறான் ஒரே ஒரு வார்த்தை. அதில் தான் அந்த தாவீதினுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் தொடக்கூடாது. பாருங்கள், அதான் தாவீது, அதான் தேவ கிருபை உள்ள மனுஷனாக இருந்தான். அன்பு சகோதரி நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்களை நீங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் அது தேவனுக்கு விட்டுவிடு, கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்னதாக எங்கள் தெரிந்த ஒரு சகோதரனை வீட்டுக்கு போனோம். அந்த சகோதரனுடைய மனைவி கூப்பிட்டு, இன்னைக்கு வா, எங்களுக்காக செபியுங்கள், எங்களால் அங்கே வர முடியவில்லை,
வாகனம் கிடைக்காதனால் நாங்கள் வர முடியாது, நீங்கள் எங்களுக்காக செபியுங்கள் சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் வருகிறேன். இரவிலே எனக்கு வண்டி ஓட்ட முடியாது. வேறு சகோதரனை அழைத்து கொண்டு நாங்கள் வீட்டுக்கு சென்றோம். வீட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய நிலைமை மிகவும் மோசம். டான்சில்ஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு வாய் திறக்கவோ தண்ணீர் குடிக்கவோ சாகாரத்தை மென்று செல்லவோ ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இதன் விளைவாக அவருடைய சரீரம் பலவீனப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். பல நாட்களாக உணவு சாப்பிட முடியவில்லை, தண்ணீர் குடிக்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் இந்த அபிஷேக தைலம் என்று சொல்லுங்களே, அதை குறித்து நான் அவரிடம் சொன்னேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் எழுந்து ஜெபித்தோம். அந்த சவுனுக்காய் ஜெபித்தோம். ஜெபித்து முடிந்த பிறகு ஆவியான சொன்னார், நீ வீட்டில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்கி ஜெபம் பண்ணி அந்த இடத்துல நீ பூசி என்று சொன்னார். தேய். நான் என் மனைவி அந்த எண்ணெய் வாங்கி நாங்கள் இருவரும் கரங்களை வைத்து தேவ சமூகத்தை கதை நோக்கி ஜெபித்தோம். ஜெபித்து விட்டு அந்த எண்ணெயை அந்த இடத்துல நான் புரட்டினேன், தேய்த்தேன். போயிட்டு நாங்கள் வந்தோம். அவர்கள் நல்ல உணவை ஆயத்தப்படுத்தி வந்தார்கள். அதோடு சாப்பிட்டு விட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். அடுத்த நாள் காலை வேளையில் தலைநாள் பேச முடியாத சகோதரன் என்னை கூப்பிட்டு நன்றாக பேசுகிறார். அவர் சொல்கிறார்கள், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். நாங்கள் தலை நாளிலே எண்ணெய் பூசி ஜெபித்து விட்டு வந்தோம். அதிகாலை 4 மணி அளவில் நம்முடைய டிரான்ஸ்ஃபருடைய எல்லாம் அந்த சீடெல்லாம் வெளியிலே வந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றார் என்று சந்தோஷத்தோடு அவர் சாட்சி சொல்லுகிறார். பாருங்கள், தேவனுடைய அபிஷேக தைலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த எண்ணெயுமே கை வைத்து ஜெபித்து அந்த அபிஷேகம் பெற்ற எண்ணெய் நாம் பூசுகிறோம். அது எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய காரியம் அல்ல. தேவன் சொன்ன பிரகாரமாக அதை கீழ்ப்படிந்ததை செய்தேன். தேவன் அற்புதத்தை செய்தார். அடுத்த நாள் சகோதரி கூப்பிட்டு சொன்னார்கள், உண்மையாகவே இது ஒரு பெரிய அற்புதம்தான், செமிரக்கிள். கடந்த நாட்களாக அவர்கள் சாப்பிட முடியாத மனுஷன், பேசக்கூடாத இருந்த மனுஷன், அந்த சீடெல்லாம் வெளியே வந்து பரிபூர்ண சுகத்தை பெற்று நன்றாக பேசுகிறார் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்னால் வந்ததல்ல, எங்களால் வந்ததல்ல, தேவனோட வார்த்தையின் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி, நீ சொன்ன பிரகாரமாக இந்த எண்ணெயை நாங்கள் ஜெபித்து நாங்கள் பூசுகிறோம், அதுதான் செய்தோம், வேற ஒன்றும் செய்யவில்லை. அன்பு சகோதரனை கேட்கின்ற அன்பு சகோதரனே, த அனாயிண்டிங், அபிஷேக தைலம் தலையிலே வார்க்கப்பட்டு சவுல் ராஜாவும் தாவீது ராஜாவும் இஸ்ரவேலிடம் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இதே அற்புதங்கள் இன்றைக்கும் செய்ய முடியும். தேவன் யாரை விரும்பினார்? பெரிய மனுஷன் அல்ல, புறம்பான மனுஷன் அல்ல. கர்த்தர் விரும்புகிறார் உள்ளத்தை அறிகிற தேவன், உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அன்பு சகோதர சகோதரி, இந்த வேளையிலே ஜெப வேளையில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து பாருங்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்கள், கதறுங்கள், அழுங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த அபிஷேகத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமானால் புதிய ஏற்பாட்டில் யார் யாரெல்லாம் எண்ணெய் தேய்த்தார்கள், பூசினார்கள் என்றும், யாரெல்லாம் எண்ணெய் பூசி அதனுடைய ஜெபம் உபாசத்தை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். தேவன் செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் அபிஷேகம் செய்கிறவர். அந்த அபிஷேகம் யார் எப்படி செய்கிறார்? புறம்பான காரியத்தை பார்த்தல்ல, வெளிப்படைவான காரியங்களை பார்த்தல்ல, அவனுடைய முகத்தை பார்த்தல்ல, அந்த உருவத்தை பார்த்தல்ல, கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
சகோதரனே சகோதரியே, தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறதே, நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானே வார்த்தையாக இருக்கிறது, நானே ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நானே ஜீவன் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே வழி என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனையும் என்று சொன்ன இயேசு சுவாமி இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிறார். அவருக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முடிவே இல்லை. ஹல்லேலூயா. துவக்கும் அவரே, முடிவும் அவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், அற்புதம் செய்கிறவர். அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர். இன்றும் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் உலகத்தினுடைய புகழ்ச்சிக்காக, உலகத்தினுடைய காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் தேவனை நாடுவது கிடையாது, கர்த்தனை தேடுவது கிடையாது. வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய உணவை குறித்து, உறைவிடத்தை கொடுத்து, நம்முடைய உடையை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். இதுதான் உலகத்தில் தேவையானது. ஆனால் அதையெல்லாம் கர்த்தர் தருவார். முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி கதறு, அது கர்த்தர் உன் அழுகையை காண்கிறவர். ஹல்லேலூயா. நான் அவரிடம் சொன்னேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உன்னதமானவருக்கு பொருத்தனை செய்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்த என்ற வார்த்தை சொல்லி அவருக்கு போதித்து நாங்கள் ஜெபித்து வந்தோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் மாறலாம், உலகத்தில் கண்களெல்லாம் மாறிப்போகலாம், ஆனால் என் தேவன் மாறுவதில்லை. Is an unchanging God. Is a everlasting Father. Hallelujah. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பிறந்த சில நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கேன் என்று சொன்ன இயேசு சாமி என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமான வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் கிருபையும் நிறைந்த எங்கள் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அபிஷேகம், அனாயிண்டிங், அதை குறித்து நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண இருவரை குறித்து நாங்கள் கேட்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் அபிஷேகத்தை குறித்து பார்க்கின்றோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மாறாதவர். என் தேவன் மாறுவதில்லை, நான் மாறுவதில்லை. ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதன் தேவன் அல்ல. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. விலகிறத்தான் தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். அவர் சீக்கிரமாய் வருவார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவருக்கு செய்கிற பணிவிடைக்கு ஹல்லேலூயா தக்க பலனை கொடுக்கும்படியாய் அவர் சீக்கிரமாய் வருவார். அவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் நான் வந்து உங்களுக்கு தருவேன்னு சொன்ன தேவன் இயேசு சீக்கிரம் வருவார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையா? இல்லை சகோதரனே சகோதரியே, இந்த உண்மை. ஹல்லேலூயா. இந்த உலகம் மாயை கடந்து போகிறது, ஆனால் என் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நம்ம கர்த்தர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கிய சமாதானம் நம் அனைவரோடும் என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனோடு சகோதரியோடும் இன்றும் என்ன சதா காலம் கர்த்தருடைய வருகை மற்றி இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.